ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வந்து சண்டே, ஸோ சின்ன காஃபி ரைட் ஒன்று போகிறோம். எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய KTM RC390 அதில் தான் போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 days நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம KTM தான் போயிட்டுருக்கோம். அது என்னென்னு தெரியல, ஒரு க்ரேஸ் வந்துருச்சு வண்டி மேலே. ஸோ அதனால் அதிலே தான் போயிட்டுருக்கேன். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லணை போயிட்டு அங்கே ஒரு சின்ன ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு, தண்ணி நிறையா வந்திருக்கு. ஸோ போயிட்டு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக ஒரு காஃபி ஷாப் இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் அது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். திருச்சியை சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான், கார்த்தி அண்ட் சரபீஷ் 3 பேர் போகிறோம். ஸோ அப்படியே நான் வண்டியில் போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். சரபீஷ் வந்துட்டுருக்கான், நான் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எஸ், நேராக இப்போ எங்கே போகிறோன்னா கல்லணை போகிறோம். கல்லணை போயிட்டு அங்கே தண்ணி வந்திருக்குல்ல, ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக நம்மளோட ஃபேவரட் காஃபி ஷாப், என்னோடய ஃபேவரட் காஃபி ஷாப், கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே அங்கே இருக்குது அந்த ஷாப்பு. ஸோ அங்கே போகிறோம். சண்டேனால் எல்லா கடையும் பூட்டி இருக்குது, டிராஃபிக்கே இல்லை. எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக ஓடுது பாருங்கள் காவேரியில். ஸோ கல்லணையில் இன்னும் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ட்ரோன் ஷாட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சர்வீஸ் வேறு வந்துட்டானா, அப்போ தான் கால் பண்ணான். ஸோ இன்னொரு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். கார்த்தி வேறு ஃபியூல் போடணுன்னு சொன்னால், இங்கே ஒரு புதுசாக பங்க் இருக்குது, இங்கே போட சொல்லிடுவோமா? காற்று வேறு பலமாக அடிக்குது. எங்கே தான் ட்ரோன் ஷாட் எடுக்குது? இங்கே பாருங்கள் எவ்வளோ தட்டாம்பூச்சி பறக்குதுன்னு. கண்டிப்பாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரெயின் பேண்ட் வேறு நான் வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில். நேற்று நைட்டு கார்த்தி திருப்பி ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு சுற்றின வண்டியை. இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு மாதிரி ஓட்டவே கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. செக் பண்ணிவிடுவோம். இந்த சாய்பாபா கோயில் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப பயங்கரமான சாய்பாபா கோயில். வேணும் உடனே நடக்கிறதுனா அது இங்கே தான். கல்லணை கிட்ட வந்தாச்சு காய்ஸ். என்னங்க எவ்வளோ கும்பலாக இருக்குது? ஓ சண்டே. ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம். போகிறமா போய் லவ் பண்ணுங்கடா, நான் ரோட்டில் லவ் பண்ணுவாங்க. அடடா, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எப்பயும் கல்லணை இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. டிராஃபிக்கெலாம் ஆகுதையா கல்லணையில்? என்னடா கல்லணையில் டிராஃபிக்லாம் ஆகுது? இவ்வளோ கும்பலாக இருக்கு. நம்ம அங்கேயே போய்டுவோமா? ஹலோ, சரி நீ பின்னாடி திருப்பி வா, அங்கிட்டலாம் வர முடியாது போல, செம்ம டிராஃபிக்காக இருக்கு. நீ நம்ம அந்த புது பாலம் கட்டினாங்க தெரியுமா? சரில அமுச்சு விட்றேன், இல்லை ஒரு நிமிஷம் இல்லை. இவ்வளோ கும்பலா? போங்கடா, நான் கல்லணைக்கே வரல.
ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம குட்டி குஞ்சா வந்துட்டான். செம்ம டிராஃபிக் அங்கே, அவன் வரத்துக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கேயும் விண்டு வேறு பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே டைமில் எடுத்து தான் ட்ரோன் லாஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள், ஐகானில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறக்கிட்டேன் ட்ரோனை, சார்ஜ் நிறையா இருக்கும் போதே. பக்காவாக வரான் நம்மால். என்னடா அது? ஓகே கைஸ், கிளம்பலாம். நம்ம சிவாய. ஸோ சன்செட் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஆகிட்டு இருக்குது. சன்செட் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சன்னு. பசங்க முன்னாடி போகிறாங்க, பின்னாடி வர்றதாங்க ஜாலியாக இருக்குது. முன்னாடி வரப்போ ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம லீட் எடுத்து போகும்போது. ஆனால் பின்னாடி வர பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப காஷியஸாக தான் ஓட்டணும். பட் வந்து முன்னாடி இருக்கவங்க லீட் போகிறதுனால அவங்க மேக்ஸிமம் வேலையை அவங்க பார்த்துருவாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. இங்கிட்ட ஒரு ஆறு, அங்கிட்ட ஒரு ஆறு, நடுவில் ரோடு. இப்போ இங்கிட்ட ஒரு ஆறு, இந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். அதே மாதிரி இதுக்கு அப்புறமும் அதுக்கு அடுத்தது ஒரு ஆறு இருக்குது. மொத்தம் 3 வருங்க, 3 ஆறு இருக்கும். அது ஒன்று, இது ஒன்று, இதுக்கு அடுத்தது ஒன்று. இந்த ரோடு ஒரு மாதிரி ரோடு தான் 2 நடுவில் இருக்கும். கைஸ், ஊருக்குள்ளே ஏதோ ஒரு போட்டி, கபடி போட்டி, கபடி போட்டு நடக்குது கைஸ். இங்கே இன்னும் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நேராக போனால் திருவையாறு, கும்பகோணம். திருவையாறு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். திருவையாறில் தான் பார்த்தீங்கன்னா அசோகா வந்து ரொம்ப ஃபேமஸ். அசோகா ஸ்வீட் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அசோகான்னு ஒரு ஸ்வீட் இருக்குது, அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் திருவையாறில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா 3 ஆறும் வருங்க. காவேரி, அப்புறம் அது பேர் என்ன, கோரையாரா. இந்த பாருங்க, இது வந்து காவேரி. இதுக்கு அடுத்தது வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஐஸ். காவேரி இப்படி வருது பாருங்கள் தண்ணி. காவேரியில் மீன்லாம் அப்படி துள்ளி ஓடிச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடமுருட்டி. இது பூதலூரா இல்லை திருக்காட்டுப்பள்ளி? திருக்காட்டுப்பள்ளி. இப்போ நம்ம திருக்காட்டுப்பள்ளி வந்துட்டோம். இதுக்கு அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா பூதலூர் தான் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் சென்டர் பாயிண்ட்டு. நான் ஃபைட் ஆய். ஊர் நல்லா ஒரு மாதிரி வைபியாக இருக்குது கைஸ். மழை பெஞ்சிருக்கா இல்லை தேர் போனதான்னு தெரியல, ஆனால் ஊர் வந்து பயங்கர வைபாக இருக்குது. ஆனால் கும்பகோணம் பஸ்ஸெல்லாம் வந்து கல்லணை வரைக்கும் வருது கைஸ். மகளிர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி, திருவையாறு உட்கோட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையம். பஸ் ஸ்டாண்டு போல் தீயாடியப்பர் கோவில் வந்து இப்போ திருச்சி தஞ்சாவூர் ஹைவேஸ் வந்தாச்சு. செங்கிப்பட்டி வந்து இது ஜாயின் ஆகும். ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட் இருக்குது. ஸோ ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஃபி ஷாப்பு தான். ஸோ இங்கே ஒரு யூட்டனை போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான் கைஸ். தெரில எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு. அப்படியா? அவன்கிட்ட கேட்பான் அவ்வளோண்ணே. முதல்ல ஏபிஎஸ் ரெடி பண்ணுடா, ஸ்பீடு எவ்வளோ போகிறேன்னே தெரிய மாட்டேதுடா. பரவாயில்ல, எங்கள் ஸ்பாட்டு காலியாக தான் இருக்குது. ஃப்ரெட்டோ பிஸ்ட்ரோ. டே நாங்கள் அங்கே வருவோம்டா. டே ஆல்ரைட் கைஸ். ஓகே கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. வந்த வேகத்துக்கு நாங்கள் வந்து சாண்ட்விச் புட்டிங்லாம் போட்டு வெளுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து ஐஸ் மேலே செய்யிருக்கோம். இவன் பேர் தான் ஸோ அந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பால் குடிச்சியா? இப்போ தாங்க அந்த நாய்க்கு பால் வச்சோம், ஊற்றிடுச்சு பாருங்கள் கீழே.
இவன் தான் குட்டி குஞ்சா. இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் வரும்ல, டேய் குட்டி குஞ்சா என்னடா பண்ணுற. ஆல்ரைட் கைஸ், இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எவ்வளோ நேரம் டைம் தெரியுமா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். என் க்ளவுஸ் எங்கே இருக்குது? குட்டி குஞ்சா குட்டி குஞ்சா வண்டியில் மட்டும் ஃபியூல் ஃபுல்லாகவே இருக்குடா. ஏன்னா அதுதான் மைலேஜ் தருமே. ஓகே போகலாம். ஓகே கைஸ், திருப்பி வீட்டுக்கு போகலாம். நல்ல ஸ்பாட்டு. மேலே காட்டுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நைட்டு தான். பயடா. ஸோ சரபீஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி தஞ்சாவூர் போகிறோம். எங்கிட்டு இண்டிகேட்டர் போட்டு எங்கிட்டு வரான் பாருங்க. ஏன் ஒய் ப்ரோ ஒய்? ஆல்ரைட் கைஸ், தூவாக்குடி டோல் வந்தாச்சு. சரி கார்த்தி, பார்ப்போம். பாய், see you. நான் நேராக போயிடுறேன். பாய்டா. ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ட்ரோன் ஷாட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ட்ராவல் vlogs, மோட்டோ vlogs, அன்பாக்சிங் வீடியோஸ், ரைட் ரிவ்யூ வீடியோஸ், லாங் ரைட் வீடியோஸ், பைக் ஏதாவது லான்ச் பண்ணுற வீடியோஸ் அண்ட் அது கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பெக் வீடியோஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூவும் நான் போடுவேன். ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா ரைடர் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், புது பைக் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் நிறையா லாங் ட்ராவல் vlogs, நிறையா மோட்டோ vlogs இருக்குது. அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் நிறைய பேர் போடாத, தமிழ் மோட்டோ vlogsல் நிறைய பேர் போடாத நிறைய vlogs நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.